இங்கே வருங்க ஒரே நைட்டில் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நான் இடையில சேலை கட்டிடுவேனா, சேலையை கட்டிட்டு அங்கங்கே போயிட்டு வந்து வச்சுக்கோங்க, அப்படியே போட்ட நைட்டி திருப்பி எடுத்து மாட்டிக்கிடுவேன். ஓ யாரும் துணி துவைக்க முடியாதுல்ல, எம்புடு துணியை துவைப்பைய. ஒரு பிள்ளை 2 பிள்ளையா இருக்குது, 3 பிள்ளை இருக்குது, அம்மா இருக்குது, நான் இருக்கேன். எங்கள் வீட்டில் 6 பேர் 5 பேர் இருக்கோம். 5 பேரா? ஆமாம் 6 பேர் இருக்கோம். 6 பேருங்க வேணும்ல, அம்புட்டு துணிமணி நான் துவைக்கணும்னு, அப்புறம் வீட்டு கடை வடையும் பார்க்கணும், ஜமாசா தேய்க்கணும், இப்படி வேலை இருக்குல்ல. அதனால போட்ட நைட்டியே போட்டிருக்கேன். இந்த நைட்டில் எத்தனை விடியோ தயவு செய்து கமெண்ட் விடக்கூடாது. கமெண்ட் பண்ணுறீங்க எப்படி, அதனால தான் சொல்லுவேன். கமெண்டை பற்றி தான் சொல்கிறேன். தங்கச்சி பற்றி கேட்டிருந்தீங்க ஒரு சில பேர். 1-2 கமெண்ட் கேட்கறதுக்கே நான் பதில் சொல்லுவேன். ஏன்ட்டு கேளுங்க, எல்லாரும் கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் கேட்குறவங்களுக்காக என்ன, தங்கச்சியை கட்டி கொடுத்து இங்கே தான் இருக்கா, மதுரையில் தான் இருக்கா, வேறு எங்கேயும் இல்லை. இங்கே தான் எல்லா சொந்தக்காரர்களும் இருக்காங்க. தங்கச்சின்னு கிடையாது. மாமா, நாத்தனார், மச்சா வீடு, கொழுந்தை வீடு மட்டும் வெளியில் இருக்காங்க. கொழுந்தை வீடு வந்து இது அது என்னது, கழுக்கத்தாவில் இருக்காங்க. கழுக்கத்தாவில் இருக்காங்க கொழுந்தை வீடு. விசேஷத்துக்கு வந்தாங்க, அந்த இதுக்கு வரல. குழந்தை மண்டாட்டி வரல, குழந்தை வந்துச்சு. அது மாதிரி எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. சொந்த பந்தம் பூரா, தாய் மாமியிலேருந்து, தங்கச்சியிலேருந்து, நாத்தனார்லேருந்து, மச்சான்லேருந்து, அம்புட்டு பேரும் மதுரையில் தான் கிடக்காது. எல்லாரும் அக்கம் பக்கம் பக்கத்தில் தான் இருக்காங்க. அதனால பார்த்துக்கோங்க, எனக்கு ஒரு இதாக தெரியாது. எல்லாமே வந்து நம்ம ஊராக நம்ம பக்கத்தில் இருந்தால் அது ஒரு மாதிரி தானே, வெளியூரில் இருந்தால் அது ஒரு மாதிரி, உள்ளூருக்குள்ளே இருந்தால் அது ஒரு மாதிரி. என்ன சொல்கிறீங்க, ஒரு பாதுகாப்பு, ஒரு பயம் இல்லாமல் இருக்கிறது எல்லாத்துக்கும் காரணம் அதுதான். சொந்த பந்தம்லாம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணித்தான் பயம் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். அதில் ஆத்தா போய் ஒரு அக்காலம் சொல்லியிருந்தாங்க, எங்கள் அம்மாலாம் எங்கள் வீட்டுக்கு வருமுக்கா, என் மாமியாக வையி, எங்கள் அம்மா அப்படியே போயிடும், எனக்கு சங்கட்டமாக இருக்கும்ண்டு. ஐயா ஏன் கேட்குறீங்க, எல்லார் வீட்லேயும் இந்த உங்கள் வீட்டில் மட்டுமா? எங்கள் வீட்லேயும் அப்படித்தான் நடக்கும் கதை. கொஞ்ச நாளைக்கு தான் அப்படி நடக்கும். என்ன நாட்டை கட்டி ஆள போகிறாங்க என்ன, பிள்ளை பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களும் பெற்றவங்க தானே. அவங்க மயம் எப்படி பெற்று வளர்த்து வாழ்மையாக்குனாங்களோ அதே மாதிரி தானே பொம்பளை பிள்ளைய பெற்றவங்களும் பெற்று வளர்த்து வாழ்மையாக்கியிருப்பாங்க. நல்லது கெட்டதுண்டா வீடு வாசலுக்கு வந்து 1 நாள் 2 நாள் தங்கணும், பேசாண்டு இருக்கிறது இல்லை. எல்லா மாமியாரும் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் நல்லபடியாக நல்ல சமந்தாரவங்க நல்லபடியாக இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அதிகப்படியான மாமியாமாருங்க பொண்ணு வீட்டுலேருந்து வந்தால் பிடிக்கத்தான் செய்யாது. அவனோட வச்சுருந்துக்கிட்டு அவங்க இது மாமியா வழியை பார்த்துக்கிட்டு நம்மளை பார்க்குறேன்ல அப்படின்ற மாதிரி பேச கிளம்பிடுவாங்க. அது உலக நடப்பும் கூட. என்ன இந்தா எங்கள் அம்மாவை நான் நல்லா பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிட்டேங்க அப்படி சொன்னால் அதில் ஒரு சில பேர் கமாண்டு கொண்டு வந்துடுறாங்கல்ல, உன் மாமியாவை பார்த்தியா, உன் மாமியா பார்த்தியா, உன் மாமியை பார்க்க முடியாது. நான்லாம் உடனே ஒடியாரலையே, கல்யாணம் முடிச்ச உடனே ஒடியாந்தேன். எனக்கு கல்யாணம் முடிச்சு 17 வருஷம் ஆகுது. 2007 கல்யாணம். அப்போ இந்த ஆவணி மாதம் எனக்கு கல்யாணம். இந்த ஆவணி வந்தால் 18 வருஷம் ஆகுது. என்ன கணக்கு கரெக்டாக என்னது வரல, கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. 2007 அப்போ பார்த்துக்கோங்க, 16 வயசில் கல்யாணம். 11ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். 11ஆம் கிளாஸ் படித்து பரீட்சை கூட எழுதலை. 11ஆம் கிளாஸ் ஒரு மிட்டம் தேர்வு தான் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்போ கல்யாணம் வச்சுட்டாங்க. ஆவணி மாதம் மிட்டம் தான் எழுதினேன். இந்த இது கூட ஒரு பரீட்சை மாதிரி வரும்ல, அதே எழுதுறேன். அப்படி கல்யாணம் வச்சுட்டாங்க. பார்த்துக்கோங்க. பார்த்தா அப்போ அதிலேருந்து பார்த்துக்கோங்க எத்தனை வருஷம் ஆகுதுண்டு. அப்போ 10 வருஷம் மாமனாரோட இருந்தேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் தாங்க முடியாமத்தான் போதும்டா சாமிச்சே ரொம்ப உழப்பவளாக இருக்குண்டு அப்புறம் காலி பண்ணி போனது. 10 வருஷம் ஒன்றா இருந்து வாழத்தான் செஞ்சேன். உடனேவா மயனை கூட்டிக்கிட்டு ஓடியாங்கண்டு நான் சொந்த பந்தத்தோடு இருக்கணும்னே நினைப்பேன். என் மனசில் அப்படித்தான் நினைப்பேன். சொந்த பந்தம்லாம் வந்துட்டு சந்தோஷப்படுவேன். இப்போ கடா வீட்டுக்கெல்லாம் சொந்த பந்தம்லாம் வர்றதை பார்த்தா அப்படி ஒரு சந்தோஷம். அந்த மாதிரி ஒரு பிறந்தநாள் ஒரு எல்லாம் நம்ம சொந்தம் வருதுண்டாவே அது ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், அவங்க செய்கிறாங்க செய்யலை அது அடுத்த வச்சோம். அவங்க வாராண்டாவே போதும் அப்படின்னு நான் நினைப்பேன். அப்படி நினச்சிக்கிட்டு ஒன்றா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அந்த அக்கா சொன்னது மாதிரி குடும்பத்துக்களை சிக்கல்களை உண்டாக்கணும். அப்புறம் வெளியில் தானே போகணும். என்ன சொல்கிறீங்க? என்ன பெத்த அத்தாவுக்கு யார் இருக்கா என்னை தவிர? பெற்றது 2 பிள்ளை, 2ல் ஒத்த பிள்ளை கைப்பிள்ளை, ஒரு பிள்ளையே கட்டி கொடுத்துருக்கு. ஒரு நல்லது கெட்டதுண்டா தாய் ஓடியாது, நம்ம வீடு தானே ஓடியாரும். என்ன நான் சொல்கிறது? அங்கே மரியாதை மதிப்பு கிடைக்கலண்டா எப்படி நம்ம ஆத்தாவுக்கு கொடுக்கலண்டா? அப்போ வாங்க அப்போ போயிடுவோம். மரியாதை அவங்க இடத்துல இருந்தால் தானே நம்மளை சொல்கிறாங்க. வெளியில் தள்ளி இருந்துட்டோம்னா சொல்லுவாங்களான்னு நான் வெளியே உடனே அது சொல்லுவாங்க. மாமியா பார்த்தி அது மாதிரி அப்படின்னு அங்கிட்டும் பேசும் இங்கிட்டும் பேசும் நாக்கு. அப்படி பேசக்கூடாது. அவங்க சூழ்நிலையை அறிஞ்சு பேசும். அதோட தங்கச்சியை கட்டி கொடுத்து தங்கச்சி வந்து சொந்த கொழுந்தெண்டை இப்படி எது சொன்னோமா நேற்று ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி சொந்த கொழுந்தெண்டை கட்டி கொடுத்தா நல்லபடியாக அந்த இது என்ன வேலை பார்க்குறேன்டா, இந்த கணக்கு வழக்கு
கடைகளில் கணக்கு பார்ப்பாங்கல்ல, அது என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட்டரில் தான் வேலை பார்க்குது. அதுதான் எனக்கு மானிட்டைஸே எல்லாம் பண்ணி கொடுத்துச்சு என் குழந்தைங்க. நல்லா மனுஷன். என்னதான் ஏதாச்சும் எனக்கு சேனலில் பிரச்சனைன்ட்டு அதுகிட்ட போய் தான் இது பண்ணுவேன். பேடு கமாண்டு போடுறவங்க இவங்கெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் என் குழந்தை கண்டுபிடிச்சி சொல்லுவோம். ஐடியை பார்த்து அதில் மெயில், நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பர் இப்போ ஒரு ஐடியை உருவாக்குறீன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஐடியை உருவாக்கி எனக்கு கமாண்டு விடுறீங்க. அந்த கமாண்டு ரொம்ப அசிங்கமாகவே கமாண்டு விடுறீங்கடா. அந்த ஐடியை தொட்டு அதை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கம்ப்யூட்டரில் ஏற்றி பார்த்தா நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரு உங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு மெயில் ஐடி வாங்கியிருப்பீங்க. அதை பிடிச்சி கண்டுபிடிச்சிடலாம் யார் எவருண்டு. அப்படி முக்கியமானதுகளை லைவ் நடத்தைகளில் அப்படி எடுத்துக்கிட்டு காட்டுவேன். இது ரொம்ப ரொம்ப பேடை போடுறாங்க ஆறுண்டு வருண்டு. அப்புறம் பார்த்து இப்போ கண்டுபிடிச்சி ஆளை கண்டுபிடிச்சி நம்பர் முதல்ல எடுத்துடலாம், ஃபோன் நம்பர் முதற்கண்டு. அப்படி பேசி அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு அப்படிலாம் சொல்லி இது பண்ணுறது. அப்படி பல வித்தைகளில் இருக்கா. அது மாதிரி கொழுந்தை வந்து எனக்கு நல்லா கை கொடுத்து நல்ல சேனலுக்கு இது பண்ணுச்சு. கொழுந்தை நான் ரொம்ப காட்டுறது இல்லைண்டா, கொழுந்தை வர்றதுக்கு விருப்பப்படாது. கொழுந்தை ஃபோனில் காட்டியிருக்கேன், ரொம்ப போட்டாக்கெல்லாம் வச்சுருக்கேன் பாருங்க. தங்கச்சியும் அப்படித்தான் இந்த மாதிரி வாய் பேச மாட்டாளா, அதனாலதான் பேசுகிறாள்ல உங்கள்கிட்ட, முகத்தை மட்டும் காட்டுறா. என்ன அவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. அதிகமாக வீடு வாசலுக்கு போகிறது, ஒரே தான் குழப்புறது, ஒரே தான் குளறி அடிக்கிறது எனக்கு எடுத்துக்கிற பிடிக்காது. நாத்தனார் அங்கேக்குள்ளே சும்மா சின்னதாக ஒரு சின்ன பிரச்சனை, கொஞ்சம் மனச்சடவு. வீடு கட்டினதில் மாமாவோட தாய் மாமா கூட, தாய் மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கிறது வந்து என் தங்கச்சி வாக்கப்பட்டிருக்கால, அவங்க அக்கா தான் வாக்கப்பட்டிருக்கிறோட அக்கா. அதாவது நான் என் தங்கச்சியோட நாத்தனாதான் எங்கள் தாய் மாமனுக்கு வாக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து கொஞ்சம் மனசடவில் ரொம்ப வந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இப்போ கொஞ்சம் இருக்கும். ஏன் பிரச்சனை இல்லை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை. குடும்பத்தில் 1000 பிரச்சனை இருக்கும். 1000 பிரச்சனை இருந்தாலும் நம்ம சொந்தம். நம்ம ஒரு இடத்துல ஒரு மாமனை நம்பட்டாங்க. எங்கள் மாமாலாம் சும்மா சொல்லக்கூடாது. தாய் மாமே ஹாஸ்டலில் படிக்கையில் அம்மாலாம் வந்து என்னை பார்த்துட்டு தான் போகும். எங்கள் உள்ளக்க வரக்கூடாது, ஆம்பளையே உள்ளேயே வரக்கூடாது. ஆனால் எங்கள் மாமா தைரியமாக உள்ளே வருவார். யார் வரக்கூடாதுன்றது வா அப்படின்னு வந்து என் பெட்டிதே அப்பளம் வச்சுருப்போமா, அந்த பெட்டியை திறந்து அதில் இருக்கிறத பூரா தொடச்சி விட்டுவிட்டு நியூஸ் பேப்பரை விரித்து என் துணியில் பூரா மடித்து ஒரு ஓரமாக வச்சுக்கிட்டு இந்த பக்கம் பூரா தீமண்டமாக அடுக்கி வச்சுக்கிட்டு அப்படி போவார் எங்கள் மாமா, தாய் மாமா. அப்படிலாம் நல்லபடியாக பார்த்தாக வச்சாக, சும்மா சொல்லக்கூடாது. என்ன அதோட இருக்கும். ஒருத்தருக்கு கல்யாணம் முடிச்சுக்கிறோம். அதாவது தள்ளி சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணத்தை முடிப்போம். சொந்தமாக மாமா வீடு இருக்குல்ல, மாமா வீட்டில் 2 பயலுக இருக்காங்க. மாமன் வீட்டில் 2 பயலுக இருந்தால் நான் பெரிய உங்களையாகி இப்போ நான் பிள்ளை பற்றிருக்கேன். இப்போத்தே அவங்களும் எங்களோட சேர்ந்து பிள்ளை பற்றிருக்காங்க. அப்போ நான் போய் மாமா எனக்கு வாக்கப்பட முடியாது. நான் வாக்கப்பட முடியாததுக்கு என் பிள்ளை இப்போ மானசாவை கொண்டு போய் மாமா வீட்டுக்கு கொடுத்துருவேன். நான் போய் மாமா வீட்டில் வாக்கப்படாட்டாலும் என் பிள்ளை போய் வாக்கப்படட்டும் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் அம்மாவும் இப்போ கட்டி கொடுத்துருக்குறது. அப்படி ஒரு இது வழிமுறை எங்கள் இதில் இருக்குது. அதனால தான் அப்படித்தான் அம்மாவும் கட்டி கொடுத்துருக்கு. அதுக்கு மாமே இதுக்கு மாமே. தங்கச்சி புருஷனும் மாமே இல்லை. தங்கச்சி புருஷனும் நல்ல மனுஷன். அதெல்லாம் ஒன்றுமே குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. வீடியோக்காகலாம் கிடையாது. உண்மையிலே குறை சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. நல்ல மனுஷன். நல்லபடியாக வச்சுக்கிடுச்சு. அது குடும்பம் உண்டு. நல்லா நான் பெரிய நாவுக்கு வந்து போவா. அதிகமாக காட்ட முடியாது. கையலையும் ரொம்ப காட்ட முடியல. கையலும் இப்போ வாக்கப்பட்டு போயிடுச்சு. நம்ம வீட்டு பொண்ணாக இருந்துச்சு, எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு உழப்பிக்கிட்டு கிடந்தோம். இப்போ அடுத்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு போயிடுச்சு. ஓயமா அது கையில் என்ன விசேஷத்துக்கு வரல, அந்த விசேஷத்துக்கு வரல, இந்த விசேஷத்துக்கெல்லாம் கேட்டிருந்தீங்கள. அதே மாதமாக இருக்கா, நிற மாதமாக இருக்கா. நிற மாதமாக இருந்தால் கோயிலுக்கு அந்த இது பண்ணக்கூடாது. மகாலுக்கு வந்திருந்தா கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு மகாலுக்கு வந்திருந்தா வீடியோ எடுக்கலை, போட்டோ கிட்ட கூட எடுக்கலை. வீடியோ இவ்வளோ போட வேண்டும் வேணாம்ட்டாக. சரிண்டு நானும் அதை போடாமல் இருக்கேன். ஏண்டு கேளுங்க, நம்ம மட்டும்தான் இந்த சோசியல் மீடியாவில் பேசுகிறோம். நம்ம காட்டிக்கிட்டால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. மற்றவங்களோட ஃபோட்டோவை போடுறதோ, அவங்க வந்து இதில் தெரிய நினைக்கிறதோ, அவங்க பல சிக்கல் இருக்கும்லத்தே. அதுக்காக சண்டை சத்தம்லாம் நினைக்கக்கூடாது. சண்டையா ஏன் கையில் இன்னும் போட்டால் அப்படியே வரமாட்டேங்குதுன்னு சொல்கிறது, நாத்தனை ஏன் வரமாட்டேங்குது, தங்கச்சி ஏன் வரமாட்டேங்குது, சண்டையா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போ முதல்ல வந்தாங்க அப்படின்னா வந்து ஒரு சூழ்நிலையாக இருக்கும். வந்து அதை கட்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டு பிள்ளையே நம்ம எடுத்து போகிறது ரைட்டு. அப்புறம் கட்டி கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வீட்டு பிள்ளையாயிடுறாங்கல்ல. அப்புறம் அவங்க வீட்டில் சொல்கிறபடி தானே நடக்கணும்த்தே. அதுக்கு அப்படித்தான் வந்து எடுத்து போட முடியாமல் கிடக்கும். என்ன நான் சொல்கிறது ரைட்டு தானே, உங்களுக்கு உண்மையத்தான் சொல்லிக்கிட்டு கிடப்பேன். பொய்யா எதையும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அதில் நீங்கள் கமாண்டு பண்ணி அதை பார்க்குறதுக்கு சங்கட்டமாக இருக்கும். ஐயோ பொய் சொன்னால் அதில் இப்படி கமாண்டு பண்ணியிருக்காங்களேன்னு வருத்தமாக இருக்கும் மனசு. அப்படி அதனால் அந்த வருத்தத்தை நம்ம ஏற்படுத்தக்கூடாதுன்னு நடக்கிறத சொல்லிட்டு போவோம். என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு உங்களுக்கு சொல்லிட்டு கிடைக்கும். அப்படி கிராமத்துகளில் வாக்கப்பட்டு நகரத்துக்கு தங்கச்சி 1 வருஷம் தங்கச்சி என் கூடவே இருந்தாள். எங்கள் கூடயே இருந்தால் குழந்தைய பெற்றுக்கிட்டு கையில் இப்போ 3-4 மாத பிள்ளையாக போது ஒரு தனியாக வீடை பிடிச்சி சரி அதுகளும் 4 வாட்டு குடும்பம் நடத்தட்டும். ஒரே இதாக வச்சுக்கிட்டே இருந்தாலும் சீமாம்மா என்ன ஒருத்தருக்கு குடும்பம் பெருசாகிட்டு போகுதுலத்தே. அதில் சிக்கல் வரும்.
உன் காசு ஓடுது என் காசு ஓடுது அப்படி சிக்கல் வரும், வேண்டாம் அப்படின்ட்டு. அப்புறம் இப்போத்தான் வந்து சோசியல் மீடியா ஆரம்பிக்கையெல்லாம் ஒன்றாத்தே இருந்தோம். அந்த பழைய வீடியோ எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதிரசம் முறுக்கு சுட்டுக்கிட்டு அதிரசம் முறுக்குலாம் பேக்கிங் பண்ணி பார்த்துக்குங்க, கடை கண்ணிகளுக்கு போட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். அதிரசத்தை அம்மாவும் நானும் சேர்ந்து சுடுவோம், தங்கச்சி பேக்கிங் பண்ணோம், சிம்மா அப்பாவும் இளவரசனும் எடுத்துகிட்டு போய் கடைகளில் போய் போடுவாங்க சாயந்தரமாக வேலை விட்டு வந்து. அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒத்துமையாக வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம்ட்டே. அப்புறம் பார்த்துக்குங்க, பிள்ளை குட்டி எல்லாம் பெற்றுச்சா தங்கச்சி என்ன அதுக்குன்னு குடும்பம் நடத்திட்டா, அதுகளுக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும்ல என்ன அப்படின்ட்டு அதுகளுக்கு ஒரு வீடை பார்த்து அது வாட்டுக்கு ஒரு ஒத்திக்கு நம்ம போட்டு நான் 20 வருஷம் போட்டேன் தங்கச்சிக்கு. 20 வருஷம்ல ஒரு 15 வருஷம் அடகு வச்சு ஒத்திக்கு பிடிச்சி இருக்காங்க. அதில் பாதி நகையை திருப்பிட்டாங்க. இப்போ ஒத்தியில் இருந்துக்கிட்டே திருப்பி போட்டிருக்காள் தங்கச்சி. ஒரே மாதிரியே மாலையெல்லாம் ஒரே மாதிரி எடுத்தோம் தங்கச்சிக்கு எனக்கு. ஆமாம், அப்படி எடுத்து நல்லபடியாக இருக்கும் அக்கா தங்கச்சி ஏண்டா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லபடியாக இருக்கணும். இன்னொரு தடவை பிறக்க போகிறது இல்லை. நான் நாத்தனாமர்களே அப்படித்தான் நினைப்பேன். அக்கா தங்கச்சி போய் எப்படி தனிப்பட்டு நினைப்பேனா நினைக்க மாட்டேன். என்னது இல்லை, என் மனம் கொண்டு ஒரு மனம், என் மனம் ஒரு இலகிய மனம், என்னன்னு தெரியாது. நானே என்னை பெருமையை சொல்லக்கூடாது, நெசத்துக்கு அதே உண்மையத்தான் கூட சொல்கிறேன். சரி, நான் போயிட்டு வரட்டுமா? லைக் கேட்டால் ஒருத்தர் சொல்றீங்க, லைக்கு கேட்காது அவங்களே போடுவாங்க. சரி, ஒரு நேரத்துக்கு பார்த்துட்டு அப்படியே மறந்துடுவோம். அதுக்கு தான் கேட்கணும். கேட்டது அது வந்து யூடியூப்பில் வந்து ஒரு எப்படி என்ன சொல்கிறாங்க, இப்போ இது ஆடுறாங்க ஊரில் வந்து தெருக்கூத்து ஆடுறவங்க அவங்க தொழில் தர்மப்படி எப்படி வந்து போடுக்கத்தாண்டு எல்லாத்தையும் வாங்குறாங்களோ அதே மாதிரி யூடியூப்பில் பேசுகிற நாங்களும் போடுக்கத்தா லைக் போடுக்கத்தாண்டு உங்கள்கிட்ட தர்மம் பண்ணி தர்மத்தோடு கேட்டுட்டு தான் போகணும். அது ஒரு குத்தம் கிடையாது. நீங்கள் கேட்காட்டாலும் போடுவோம்காண்டா கேட்காட்டாலும் போடுறது அந்த ஞாபகத்தோடு இருக்கிறவங்க போட்டுருவீங்க. மறந்துடுவாங்க. என்னை மாதிரி இருக்கிறவனா மறந்து போயிடுவாங்க. அதுக்கு தேன் சொல்லிட்டோம்னா தப்பான போது சொல்லிடுச்சு. சரி இந்தா போ உனக்கு ஒரு லைக்கை போட்டேன் போ. ஏதோ லைக்கை போட்டேன்னா ஒரு இன்னும் 4 பேத்துக்கு போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, லைக்கும் கைப்பு பட்டு அமைக்கிறீங்களா? அமைக்கிட்டே அந்த சொன்னோடனே அமைக்கிச்சாக்கா. சரி, நான் போயிட்டு வரத்தேன். இன்னைக்கு வியாபாரம் இருக்குது, போயிட்டு வரட்டுமா? இது என்னது உதட்டுக்குல போ.